பிரைஸ் காட். உங்கள் கூட இருக்கவங்க, நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டாங்களா? அப்போ உங்களால் மன்னிக்க முடியலையா? மன்னிப்புனா என்னதுங்க? அவங்க செஞ்ச தவறை சரின்னு சொல்கிறதா? இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க பண்ண அந்த தப்பை நம்ம ஆதரிக்கிறதா? இல்லை நடந்ததெல்லாம் மறந்துடுறதா? இல்லைங்க, மன்னிப்புனா என்னென்னா நீதியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கறது. ஆமாம், டைரக்ட் பிரின்ஸை சொல்கிறாரு, நம்ம மன்னிக்காமல் இருக்கிறதுனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப தடையாக இருக்குமா? ஆமாம், அது மாத்திரம் இல்லை, நம்ம ஜெபத்துலேயும் ரொம்ப தடை இருக்குமா? ஆமாம், மனக்கசப்பு வருமா? அந்த மனக்கசப்பால் பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைவான். ஆமாம், நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்களை விடுவிக்கும் பொழுது தேவன் நம்மளை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. ஆமாங்க, இதை தான் மத்தேயு 6 வாசிக்கிறோம். மனுஷருடைய குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்களை மன்னிப்பார்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸ்தேவானை பாருங்க, அவரை கல்லறிகிறாங்க. அந்த இடத்துல அவர் இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும்னு சொல்றாரு. ஆமாங்க, அதே மாதிரி தான் யோசேப்பு பாருங்க, அவங்களுடைய கூட பிறந்தவங்களை அவங்க செஞ்ச தப்பெல்லாம் மன்னிக்கிறாரு. இங்கே மன்னிக்கிறதுனால இங்கே என்ன நடக்குன்னா, யோசேப்புக்கு ஒரு உயர்வு தாங்க கிடைக்கி. ஆமாம், நீங்கள் நினைக்கலாம், எனக்கு விரோதமாக அவங்க ரொம்ப காரியம் செஞ்சுருக்கிறாங்களே, நான் எப்படி அவங்கள அந்த மன்னிக்கிற சுபாவம் எனக்கு இல்லையே அப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க, நம்ம மன்னிக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம். நம்ம மன்னிக்கிறதுனால எங்கே என்ன நடக்குன்னா, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி மன்னிச்சு பாருங்கள், அவன் மறுபடி செய்கிறாங்களேன்னு கூட சொல்லலாம். 7 விதரை ஆண்டவர் மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் மன்னிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை நடக்கும். உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் ஒரு விடுதலை நடக்குங்க. இதை நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். நீங்கள் மன்னிக்கிறதுனால உங்களுடைய அநேக காரியங்களை ஆண்டவர் மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. ஆமாங்க, இதை தான் நம்ம வாசிக்கிறோம். கொலோசியரில் நம்ம வாசிக்கிறோம் என்ன அப்படின்னா, ஒருவருக்கொருவர் பொறுத்து கொண்டு யார் மேலேயாவது குறை இருந்தால் ஒருவரையொருவர் மன்னியுங்கள், கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். ஆமேனுங்க, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. நீங்கள் பொறுத்து கொள்றதுனால இங்கே என்ன நடக்குன்னா, பின்னாடி இருக்கிற ஒரு மகிமையான ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் நிச்சயமாக காண்பீங்க. மன்னிப்பு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தான் தரும். மன்னிப்பு உங்களுக்கு விடுதலையை தான் தரும். அதனால உங்களுக்கு காயம் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க மன்னிங்க. ஆமென்.